ரஷ்ய அதிபர் புடினை கைது செய்வதற்காக இன்று உலக நாடுகள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறது. 2023 ரஷ்ய அதிபர் புடினை எந்த நாட்டிற்கு வந்தாலும் உடனே அந்த நாட்டிலேயே வைத்து கைது செய்து விடுங்கள் என்று ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறது. சர்வதேச நீதிமன்றமான ICC காரணம் உக்ரைன் மீது போர் தொடுத்த புடின் ஒரு போர் குற்றவாளி என்று கூறுகிறது. ICC இந்த அறிவிப்பை கேட்ட பிறகு மிரண்டு போன புடின் ரஷ்யாவை விட்டு வெளியே வரமாட்டார் என்று பேசுகிறது. உலக நாடுகள் சரியாக 2024 ரஷ்ய அதிபர் புட்டின் எங்கள் நாட்டிற்கு வந்தே ஆக வேண்டும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறது. மங்கோலியா நாடு ICCயின் உறுப்பினரான மங்கோலியா நாடு இந்த அறிவிப்பை சொன்னதனால் கண்டிப்பாக புட்டின் மங்கோலியாவுக்கு வந்தால் கைது, வரவில்லை என்றால் அவமானம் என்று சொல்கிறது உலக நாடுகள். இறுதியாக அந்த ஒரு நாளும் வருகிறது. செப்டம்பர் 2ஆம் தேதி புட்டின் மங்கோலியாவில் தரையிறங்கிவிட்டார் என்ற செய்தியை கேட்டதும் மங்கோலிய அரசு புதினை கைது செய்யும் அந்த நிகழ்வை பார்ப்பதற்காக மற்ற உலக நாடுகள் லைவ் டெலிகாஸ்ட் இல் பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கு நடந்தது என்னவென்று தெரியுமா?